ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பிரம்மா விஷ்ணு இரண்டு படத்தையும் வைத்து மிக நல்ல சர்வீஸ் செய்யலாம். அது எப்படி என்று தந்தையே கூறுகிறார் பாருங்கள். பாபா கூறுகிறார், இவருக்கு இது அநேக பிறவிக்கு பிறகான கடைசி பிறவியாகும். நான் இவரிடம்தான் பிரவேசம் செய்கிறேன். பிறகுதான் அவருக்கு பிரம்மா என்று பெயர் வைக்கின்றேன். இந்த பிரம்மாவுக்கு முன்னால் விஷ்ணுவுக்கு 4 கரங்கள் ஏன் கொடுத்திருக்கிறார்கள்? 2 கைகள் ஆணுடையது, 2 கைகள் பெண்ணுடையது. இங்கே 4 கைகளுடைய மனிதர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? இது புரிய வைப்பதற்காக கூறப்படுகிறது. விஷ்ணு என்றால் லட்சுமி நாராயணர். பிரம்மாவுக்கும் கூட காட்டுகிறார்கள் 2 கைகள். பிரம்மாவுக்கு 2 கைகள், சரஸ்வதிக்கு 2 கைகள். இருவரும் எல்லையற்ற சன்னியாசி ஆகிவிட்டார்கள். சன்னியாசம் வாங்கிய பிறகு வேறு இடம் செல்வது என்பது உங்களுக்கு இல்லை. அவர் கூறுகிறார், இல்லற வாழ்க்கையில் இருந்து நரகத்தை புத்தியால் தியாகம் செய்து விடுங்கள். நரகத்தை மறந்துவிட்டு சொர்க்கத்தை புத்தியால் நினைக்கும். நரகம் மற்றும் சொர்க்கம் மீது புத்தியோகத்தை விலக்கி, புத்தியோகத்தை யார் செய்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு புத்தியில் இது இருக்கும் இல்லையா அந்த லட்சியம். அதாவது நாம் பாஸ் ஆகி இப்படி ஆகிவிடுவோம். முன்பு எப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுமோ அப்பொழுது குருவை ஏற்றுக்கொள்வார்கள். பாபா கூறுகிறார், நானும் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் தான் பிரவேசம் செய்கிறேன். இது அவருக்கு அநேக பிறவிக்கு பிறகு இறுதியான பிறவியாகும். பகவான் கூறுகிறார், தான் நிறைய பிறவிக்கு பின் இறுதியான பிறவியில் தான் பிரவேசம் செய்கிறேன். யார் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து இதுவரை தனது பங்கை நடித்தாரோ அவரிடம்தான் பிரவேசிக்கிறேன். ஏனென்றால் அவர்தான் முதல் நம்பரில் செல்ல வேண்டியிருக்கிறது. பிரம்மா தான் விஷ்ணு தான் பிரம்மா. இருவருக்கும் 4 கரங்களை கொடுத்திருக்கிறார்கள். கணக்கு இருக்கிறது. பிரம்மா சரஸ்வதி தான் சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். பிறகு லட்சுமி நாராயணர் தான் பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். ஏன் இப்படி வைத்து கூட புரிய வைக்கலாம். சிருஷ்டி சக்கரத்தை வைத்தும் புரிய வைக்கலாம். குழந்தைகள் நீங்கள் சற்றென்று கணக்கை கூற முடிகிறது. விஷ்ணு என்றால் லட்சுமி நாராயணர் 84 பிறவி எடுத்து கடைசியில் சாதாரணமாக இப்படி பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். இவருடைய பெயர் கூட பின்னால் பிரம்மா என்று பாபாதான் வைத்தார். இளம் வயதில் லேக்ராஜ் என்பதுதான் அவருடைய லௌகிக தந்தை வைத்த பெயர். சிவபாபா வைத்த பெயர் தான் பிரம்மா. பிரம்மாவுக்கு தந்தை யார் என்று கேட்டால் கண்டிப்பாக சிவபாபா என்பார்கள். அவரை எப்படி படைத்தார்? அடாப்ட் எடுக்கிறார், தத்தெடுக்கிறார். பாபா கூறுகிறார், நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன். எனவே இப்படி தெளிவாக கண்காட்சியில் வருபவர்களுக்கு எழுதி வைக்க வேண்டும், படங்களை வைத்தும் புரிய வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/5/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு சிவில் கண்ணை தர வந்திருக்கிறார். அதாவது தூய்மையான கண்ணை தர வந்திருக்கிறார். உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆகையால் இந்த கண்கள் குற்றம் உள்ளதாக கண்களாக ஆகக்கூடாது. கேள்வி, எல்லையில்லாத சன்னியாசிகளான உங்களுக்கு பாபா எந்த ஒரு ஸ்ரீமத் தந்திருக்கிறார்? பதில், பாபாவின் ஸ்ரீமத் இது. நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்யவும், இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு நரகத்தை புத்தியால் தியாகம் செய்யுங்கள். நரகம் என்பது பழைய உலகம். நீங்கள் புத்தியால் பழைய உலகத்தை மறக்கவும், ஒரு குறுகிய வீட்டை விலக்கிவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு இல்லை. உங்களுடையது எல்லையில்லாத வைராக்கியம், அதாவது துறவு மனம். இதுவே உங்களுடைய வானப்பிரஸ்த நிலை.
அனைத்தையும் விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் நாம் நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராகி இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடைக்கடையின் ஞானத்தை இப்பொழுது நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்கிறீர்கள். பெயரும் உருவமும் இல்லாமல் விலகியிருக்கும் பொருளை பார்க்க முடிவதில்லை. ஆகாயத்துடன் காந்த சக்தி, அதாவது போலார் இருக்கிறது. ஆனால் இது ஆகாயம்தான் என்று உணரப்படுகிறது இல்லையா? இது கூட ஞானம்தான். எல்லா நுட்பமும் புத்தியில் புரியும்படி அமைந்திருக்கிறது. படைப்பவர் படைப்பை பற்றிய ஞானத்தை ஒரு பாபாதான் தருகிறார். இதையும், அதாவது இங்கே படைப்பவர் படைப்பு இவற்றின் முதலிடைக்கடை பற்றிய ஞானம் கிடைக்கும் என்று எழுதி வைக்கும். இப்படி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது புது பாயிண்ட்ஸ்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. வாருங்கள், மற்ற கண்காட்சியில் எல்லாம் சொல்லுங்க, வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு படைப்பவர் படைப்பின் முதலிடை ஞானத்தை கூறுவோம். பரம்பிதா பரமாத்மாவின் வரலாற்றை கூறுவோம். மனிதர்கள் எவரும் இதை அறிந்திருக்கவில்லை. முக்கிய வார்த்தை இதுதான். வாருங்கள் சகோதர சகோதரிகளே, வந்து படைப்பவர் படைப்பின் முதலிடைக்கடையின் பற்றி ஞானத்தை கேளுங்கள். அதன் மூலம் நீங்கள் இப்படி ஆவீர்கள். இந்த ஞானத்தை பெற்றால், சிருஷ்டி சக்கரத்தை புரிந்தால் நீங்கள் இப்படி சத்தியுகத்தில் சக்கரவர்த்தியாக மகாராஜா மகாராணி ஆக முடியும் என்று லட்சுமி நாராயணன் படத்தை வைத்து கூட புரிய வையுங்கள். பாபா கூறுகிறார், நான் சங்கம யுகத்தில் தான் வந்து தமோ பிரதானத்தை சத்தோ பிரதானமாக மாற்றுகிறேன். நீங்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உடையவராகிவிட்டீர்கள். பாபா புரிய வைக்கிறார். முள்ளிலிருந்து மலராக கூடியவர் உடனே புரிந்து கொள்கிறார்கள். இது முற்றிலும் சத்தியமான விஷயம்தான் என்பார். யாரேனும் நன்றாக புரிந்தால் உங்களை பார்த்து நீங்கள் நன்றாக புரிய வைக்கிறீர்கள் என்று கூறுவார்கள். 84 பிறவி கதையும் சரிதான். ஞானக்கடல் ஒரு பாபாதான். அவர் வந்து உங்களுக்கு முழு ஞானத்தை தருகிறார். வரதானம். தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவில் இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சர்வ பந்தனங்களில் இருந்து விடுபட்ட பரிசாக ஸ்லோகன். வார்த்தையின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தந்தைக்கு சமமாக குணம் தென்பட வேண்டும். அப்பொழுதே பிரத்யட்சதா ஏற்படும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பேட்ஜ் மூலம் சேவை எப்படி செய்யலாம் என்று தந்தை கூறுகின்றார். பார்ப்போம். பாருங்கள், இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு சிவில் கண்ணை திறந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆகவே பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இந்த பேட்ச் கூட சாதாரணமானது அல்ல. இதன் மூலம் அவ்வளவு சேவை நடைபெறும். ஆகவே சிவபகவான் கூறுகிறார் என்பதுதான் சரி. கிருஷ்ண பகவான் கூறுகிறார் என்பது கிடையாது. பேட்ச் இருக்கிற பொழுது அதை கொண்டு கண்டிப்பாக புரிய வைக்கவும். படைப்பவர் படைப்பின் முதலிடைக்கடையின் முழு ரகசியமும் இந்த பேட்சில் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பேட்ஜ் மதிப்பில் குறைந்ததல்ல, குறிப்பான விஷயம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி ஆஸ்திகராக இருக்கிறீர்கள். வரிசைப்படி என்று கண்டிப்பாக கூற வேண்டும். அநேகரால் படைத்தவர் படைப்பு பற்றிய ஞானத்தை கூட புரிய வைக்க முடியவில்லை. அப்படி என்றால் சத்தோ பிரதான புத்தி என்று சொல்ல முடியும். சத்தோ பிரதான புத்தி, பிறகு ரஜோ புத்தி, பிறகு தமோ புத்தியும் இருக்கிறது. யார் எப்படி புரிந்திருக்கிறார்களோ அப்படி தலைப்பு கிடைக்கிறது. இவர்கள் சத்தோ பிரதான புத்தி, இவர்களுக்கு தமோ பிரதான புத்தி. ஆனால் இதை சொல்வதில்லை, மனம் முடிந்து விடக்கூடாது என்பதற்காக வரிசைப்படிதான் இருக்கிறார்கள். முதல் தரத்திற்கு மதிப்பும் கூட மிக அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு உண்மையான சத்குரு கிடைத்திருக்கிறார். இப்பொழுது குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள், நமக்கு சத்குரு கிடைத்திருக்கிறார். மேலும்
அவர் முற்றிலும் உங்களை உண்மையிலும் உண்மையாக உருவாக்கி விடுகிறார். உண்மையானவர் தேவி தேவதைகள் தான். அவர்கள் பிறகு வாம மார்க்கத்தில் பொய்யானவர்களாகி விடுகிறார்கள். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள், மற்ற எவரும் இருப்பதில்லை. இப்படி எப்படி இருக்க முடியும் என்று கேட்பவர்களும் சில பேர் இருக்கிறார்கள். ஞானம் இல்லை அல்லவா, அதனால்தான் அப்படி கேட்பார்கள். ஆனாலும் புரிய வைப்பது நம்முடைய கடமை. பேட்ச் மூலம் மிக நல்ல சர்வீஸ் செய்யலாம். ஓம் சாந்தி. ब्रह्मा बाबा बाप दादा बाबा शिव बाबा ब्रह्मा बाबा बाप दादा आत्मज्योति ज्वलिकुम काले अमृत वेलैदा आत्मज्योति ज्वलिकुम काले अमृत वेलैदा अणयाद आत्मविलकै अणयाद आत्मविलकै तन्देற்றுவதா आत्मज्योति ज्वलिकुम काले अमृत वेलैदा தினமும் காலையில் எனக்காகவே வீடு தேடி வந்தாய் தினமும் காலையில் எனக்காகவே வீடு தேடி வந்தாய் என் செல்லமே என்றழைத்தேன் கண்களை திறந்திட வைத்தாய் துள்ளி எழுந்தேன் நீ வரும் பொழுது துள்ளி எழுந்தேன் நீ வரும் பொழுது உன்னை வரவேற்கவே ஆத்மஜோதி ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான் பாபா சிவ பாபா
ஜோதி ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். ஆத்ம ஜோதி ஜொலிக்கும் காலை அமிர்த வேளைதான். பாபா சிவ பாபா பிரம்மா பாபா बाप दादा बाबा शिव बाबा ब्रह्मा बाबा बाप दादा बाबा